Hello students, 10th Maths Chapter 3 Algebra exercise 3.3 4th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Given the LCM and GCD of two polynomials P of x and Q of x. P of x, Q of x ரெண்டு polynomial அதோட LCM GCD ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. Find the unknown polynomials in the following table. ஏதாவது ஒரு பாலினாமியல் வந்து நம்மளுக்கு டேபிளில் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். அந்த பாலினாமியல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கன்ஃபியூஸாக இருக்காங்க. சேம் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அதே தான். இதில் வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் பிளஸ் 11a பிளஸ் 70. ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 7. P of x is equal to a square minus 12a plus 35 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதுல இந்த Q of x அப்படின்றதோட ஒரு பாலினாமியல் இல்லை, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? LCM into GCD is equal to P of x into Q of x. ஓகே, அப்போ LCM into GCD is equal to P of x into Q of x. இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியல, Q of x தெரியல. ஸோ Q of x ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டோம் அப்படின்னா LCM into GCD divided by இந்த P of x மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் வந்துடும். சரியா? இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறத பண்ணிக்கலாம். which is equal to இப்போ வந்து என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த P of x இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து சம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ நான் வந்து சம் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் P of x. ஓகே, ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இந்த சம் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 35 வரணும். ஸோ 7 5s are 35. சரியா? 7 5s are 35ன்றப்போ கீழே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடிஷன் பண்ணால் 12 மைனஸ் 12 அப்படின்றது வரணும். ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டால் தான் இங்கே வந்து மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12ன்றது வரும். அது மாதிரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து இங்கே 35 அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சம் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகுது? a மைனஸ் 7 a மைனஸ் 5. சரியா? இதான் P of xக்கு நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணி வந்தது. சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Q of x is equal to LCM ஓட வேல்யூ என்னது? a cube minus 10a square plus 11a plus 70. அப்புறம் GCD ஓட வேல்யூ என்னது? a minus 7 divided by P of x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோ இந்த வேல்யூ. ஸோ a minus 7 a minus 5. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாம். a minus 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இது நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, இந்த டிவிஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிவிஷன் பண்ணாலும் சரிதான். இல்லைன்னா சிந்தட்டிக் டிவிஷன் நான் வந்து இதில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம எப்படியும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. a கியூபு a ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் சிந்தட்டிக் டிவிஷன் மூலியமாக நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் டிவிஷனில் இருக்குல்ல, அந்த டேர்மை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a minus 5 which is equal to 0. அப்போ a is equal to 5ன்னு கிடைக்கும். 5ஆல் இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே எடுத்து சிந்தட்டிக் டிவிஷன் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 5 வெளியே வச்சுக்கோங்க. கிடைச்சதை சிந்தட்டிக் டிவிஷன்லாம் எல் ஷேப் போட்டுட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கணும். a கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இது a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -10, ஏவோட கோஎஃபிஷியன்ட் 11, இதோட இது வந்து கான்ஸ்டன்ட் 70. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கிறோம். ரிமைனிங் வந்து இதுவும் மட்டும் தான் இருக்குது. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? இப்போ சிந்தட்டிக் டிவிஷன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே எப்போவுமே 0 போட்டுருணும். 0 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ வந்து 1 வந்துடும். அப்புறம் இங்கே இருக்கிறதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். 1 5 is 5. அந்த 5 இங்கே போட்டுருணும். -10 5 பண்ணும்போது என்னது? கிரேட்டர் நம்பர் சைன் தான். ஸோ -5 அப்படின்னு வரும். சரிங்களா? -5 into 5 அப்படின்னா -25. சரியா? கிரேட்டர் நம்பர் சைன் -25 + 11 என்னது? மைனஸ் தான் பண்ணணும். ஸோ -14 அப்படின்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 25ல 11 போச்சுன்னா -14. சரிங்களா? இப்போ இந்த -14 into 5 பண்ணணும். ஸோ 14 into 5, 5 4s are 20, 0 மீது 2, 5 + 2 வந்து 7. ஸோ 17 வருது. அது மாதிரி இந்த சைன் வந்து மைனஸ். ஸோ -17. ஓகே, 70 - 70 0. இதுதான் வந்து நம்மளோட ரிமைண்டர். சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த இதுதான் வந்து
நம்ம அப்படியே வேரியபிள்ஸோட எழுத போகிறோம். இது வந்து இங்கே என்ன இருக்கோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக கடைசி இங்கே ஜீரோவுக்கு முன்னாடி இருக்குல்ல, இது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, ஏவோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். சரியா, இப்படி ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும் வேல்யூஸை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக இது கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதையும் இப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ மைனஸ் 14ன்றது நம்மளுக்கு கிடைக்கணும் மல்டிபிள் பண்ணால், ஆனால் அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 5ன்றது கிடைக்கும். ஓகே, அப்போது 7 2s are 14. ஸோ 7 இங்கே 2 போடுறேன். நம்மளுக்கு -5ன்னு வரணும், இங்கேயும் மைனஸ் வேல்யூ வரணும். அப்போ ஏதாவது இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ வரணும்னா ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும், அப்போ ஏதாவது ஒரு இதுக்கு தான் நம்ம மைனஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கிரேட்டர் நம்பர் சைனுக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், -7 + 2, ஸோ -14. சாரி, -7 × 2 அப்படின்னா -14 வரும். அதே மாதிரி -7 + 2னா கிரேட்டர் நம்பர் சைன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் அப்படின்றத போட்டுட்டு மைனஸ் பண்ணுறோம். 7 2 போச்சுன்னா என்னது 5 வந்துடுச்சா. ஸோ -7 + 2 அப்படின்னு வருது, ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, which is equal to a minus 7 a plus 2. சரியா, இப்போ இதுதான் வந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம வந்து டிவிஷன் பண்ணோம்ல, இது ரெண்டையும் டிவிஷன் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ இதுதான். அப்போ இதுதான் என்னது, q of x. ஸோ q of x is equal to a minus 7 and a plus 2. Okay. At the second subdivision பாருங்க, LCM is equal to x square plus y square, x power 4 plus x square y square plus y square. GCD is equal to x square minus y square. P of x வந்து நமக்கு தெரியாது, q of x வந்து x power 4 minus y power 4, x square plus y square minus xy. இதான் கொடுத்துருக்க அந்த டேபிளில் இருக்க ஃபார்மேட்டில் இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். சரிங்களா, கொஸ்டின் வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், p of x தான் நம்மளுக்கு, சாரி p of x தான் நமக்கு தெரியும். ஸோ p of x is equal to LCM into GCD divided by q of x அப்படின்னு வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் LCM நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் LCM is equal to x square plus y square அப்படின்றத நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த டேர்ம் மாதிரிக்கே வந்திருக்கு. ஸோ வந்து இது பண்ணல, ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எதுவுமே பண்ணல, நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் இது ப்ரீவியஸ் டேர்ம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு ரூட் தனித்தனியாக எடுத்தோம்னா என்ன வரும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிற மாதிரி எழுதணும், அந்த மாதிரி நான் இதை எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர், அடுத்த டேர்மில் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர், அந்த மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். சரிங்களா, அடுத்து ஜிசிடியை நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பி ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியாது, கியூ ஆஃப் எக்ஸ் வந்து இது வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இந்த பவர் 4ன்றதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், into x square plus y square minus xy. சரியா, இப்போ இது வந்து நம்ம a minus a square minus b square ஃபார்முலா படி எழுதலாமா, என்ன வரும், is equal to a square, sorry, a plus b into a minus b. இதில் ஏன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர், பின்றது ஒய் ஸ்கொயர். ஸோ a plus b a minus b அப்படின்னு நான் இந்த டேர்மை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த டேர்மை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy. சரியா, இப்போது எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து ஓரளவு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு, கேன்சல் பண்ணுற மாதிரி. ஸோ நான் வந்து இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ p of x is equal to LCM into GCD divided by q of x. சரியா, இப்போ LCM into GCD, LCM ஓட வேல்யூ என்ன ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், இந்த டேர்ம் இது ஃபுல்லாக. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். LCM இல்லையாச்சா, அடுத்த GCD என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை
q of x நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். சரியா? இப்போ எது கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்புறம் இதை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இந்த டேர்ம்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம் டேர்ம் தானே. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இது மட்டும்தான். இதுதான் நம்மளோட q of x, சாரி p of x. ஸோ therefore p of x is equal to x square plus xy plus y square. இதோட the sum முடிஞ்சு. Thank you.